நான் கடம்பு ஆயிரம்ல, நீ தக்காளி வெங்காயம் நறுக்கி கூட அப்பதான் தொக்கு பண்ணணும். சும்மாவே உன் தம்பி தோசைக்கு மணி 7 தான் ஆகுது, அதுக்குள்ளேயும் ரக்ஷனுக்கு டிஃபன் வேணுமா. தோசைக்கல்ல எடுத்து கொடுக்குறான், லைட்டா கையில் எடுத்து கொடுக்குறான். எங்க அம்மா கடம்பா செய்யறாங்க. அந்த அம்மா மேடம் ஃப்ரெண்டு மாதிரி சோல்டர்ல கை போட்டிருக்க. என்ன தலையில கூட கை போடுவேன். எங்க அம்மா இப்ப கடம்பா செய்யறாங்க. இருந்தாலும் 7 மணிக்கு செய்யறது தான் கரெக்ட். ஏன்னா எங்க அம்மா 9 மணிக்கு செய்யறது. மேடம் நான் வந்து கடம்பா ஆஞ்சிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் நீங்கள் தக்காளி வெங்காயம் நறுக்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் தொக்கு செஞ்சுட்டு தோசை ஊற்றுவேன். உன் தம்பிக்கு 7 மணிக்கெல்லாம் பசிச்சிருச்சான், வந்து தோசைக்கல் எடுத்து கொடுக்குறான், லைட் எடுத்து கொடுக்குறான். கடம்பா நல்ல வேலை ஆஞ்சே வாங்கிட்டேன். வெறும் மேலே உள்ள தோலை மட்டும் க்ளீன் பண்ணிட்டு நம்ம அப்படியே பொடிசா கட் பண்ணிட்டா போதும். கடம்பாவை காட்டுறேன் பாருங்க. கடம்பா ஆஃப் பண்ணிட்டு பேக் போவே. இதுக்குள்ள குடலு குந்தாணி மை இதெல்லாம் இருக்குமா, அதெல்லாம் வந்து மீன்காரக்காவே ஏற்றி காட்டு தெரியல. மீன்காரக்காவே க்ளீன் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு நம்ம இந்த மேலே ப்ளூ கலர்ல, இது மட்டும் ப்ளூ கலர்ல இருக்கும் எல்லாம், இது மட்டும் இல்லை இந்த வந்து ப்ளூ கலர்ல இருக்குமா, அதோட தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி ப்ளூ கலர்ல இருக்கும் அந்த தோலை எடுத்துட்டு அப்படியே சிசர்ல ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணா அழகாயிடும். தோல் சாப்பிடக்கூடாது. அந்த தோல் சாப்பிடக்கூடாது. டிக்ஷா எக்ஸாம்ல மிட் டர்ம் டெஸ்ட்ல 100க்கு வீடியோ ஆஃப் பண்ண போதும். ஓகேங்க, நாங்க கடம்பா சாப்பிட்டு தோசை சாப்பிட்டு படுக்க போறோம். பை. கடம்பா செஞ்சோனே எங்க அம்மா கடம்பா செஞ்சதை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு நீங்களும் பார்த்து ரசிங்க. சாப்பிட முடியாது அந்த அளவுக்கு. கண்ணு எரியுது வெங்காயம் நறுக்கிறது எனக்கே. இன்னைக்கு சின்ன வெங்காயம் நறுக்கிறாளா, அதனால கண்ணு எரியுது இவ வெங்காயம் நறுக்கிறது. இவரை வெங்காயம் நறுக்க விட்டுட்டு சின்ன பிள்ளை வெங்காயம் நறுக்க விட்டுட்டு நீ என்ன பண்ற அப்படின்ட்டு நீங்களும் கேட்பீங்க. நான் வந்து கடம்பா மீன் ஆஞ்சிக்கிட்டு சிங்க கழுவிக்கிட்டு அப்படிங்க சரியா. அதுக்கு தான் நான் சொன்னேன், நான் கடம்பாவை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் அதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளேயும் நீ இதை கட் பண்ணி கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு சீக்கிரம் நான் சமைச்சு தருவேமான்னு ஒரு நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிறேன். ஓகே, அதை விட்டு பச்சை பிள்ளைய நீ வெங்காயம் நறுக்க விட்டுட்டு நீ டான்ஸ் ஆடுறியான்னு கேட்பீங்க. ஓகே, தப்பாக பேசக்கூடாது. நீ பாருங்க கடம்பாவை இப்படி தான் இப்படி சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்கேன். இவளுகளை தோசை ஊற்ற சொன்னால் இவளுக்கு என்ன பண்ணுறாளுங்கன்னு பார்க்குறான். கரெக்டு தானேங்க. என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது பாதி பேர் எல்லாமே தெரிஞ்சவங்க, வேண்டப்பட்டவங்க, பழக்கமானவங்க, இப்படி தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவங்க பாதி பேருக்கு எல்லாருக்குமே என் சமையலை பற்றி தெரியும், நான் எப்படி சமைப்பேன் அப்படின்றது தெரியும். நானே அவங்க வீட்டில் போய் ஓசியில் உட்காந்து சாப்பிடுவேன். அப்புறம் ஒவ்வொரு குழம்பெல்லாம் பார்த்துட்டு நான் காய்ப்பெல்லாம் வைக்கிறேன் இல்லை என்ன ஒன்றை மாதிரி கீழமாக வைக்க முடியாது குறை துப்புவாங்க. கடம்பா இந்த ஃபைனல் டச் இதுதான் இப்போ முக்கியமானது. போட்டுக்கலாம். ஃபைனல் டச்னா முடிக்க போகிறோம்னு அர்த்தம். இன்னும் இது வேகிறதுக்கே வந்துடுச்சு. கடம்பாவோட கண்ணை திண்டா நமக்கு கண்ணு நல்லா தெரியும். வீட்டு மிளகாத்தூள் ஆச்சி குழம்புத்தூள். ஆமா, ஆச்சி குழம்புத்தூள் சொல்லிட்டாங்க. கடையில் வாங்கினது தான் வீட்டு குழம்பு. தண்ணி ஊற்றிட்டாங்க. ஒரு கிளாஸ் தண்ணி தான். ஒரு கிளாஸ் இல்லை கொஞ்சம். ஏன்னா இது வந்து நம்ம செய்ய போகிறது தொக்கு. குழம்பா செய்யணும்னா தண்ணி நிறைய ஊற்றிக்கலாம். ஓகே, புளி வந்து கரைச்சி ஊற்றுறாங்க.
அதான் கடம்பா மாட்டி வெந்ததுக்கு அப்புறம் இப்படிதான் வெறப்பா இருப்பாங்க. பார்க்கவே நல்லா இருக்குல்ல. இது இது பாரு அழகா இருக்கு ஸ்டார் மாதிரி. இந்த கடம்பா எங்க அப்பாவுக்கு பிடிக்காது. குழம்பு மட்டும் ஊத்திட்டு பாரு. அது என்ன காரணம்னா இந்த தலை தான் காரணம். இதை பார்த்துட்டு ஐயோ போமா இது என்னமோ ஒரு புழு மாதிரி இருக்கு, கரும புழுவை திங்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எங்க அப்பா இந்த கடம்பா சாப்பிட மாட்டாரு. எங்களுக்கெல்லாம் பிடிக்கும். இங்கே சென்னைக்கு வந்து இதெல்லாம் பழகிட்டோம். நாங்கள் மதுரையில் இருக்கும்போது மீனே எங்கள் அம்மா அவ்வளோவா ரேராக தான் எடுப்பாங்க. நெல் அங்கெல்லாம் கூட இங்கே சென்னை இந்த இந்த எங்கே தலையை காணோம், அந்த தலை ஸ்டார் தலையை காணோன்னு உள்ளே போயிடுச்சு பெருசாக. இங்கே பார்த்தீங்களா இதோட தலையை பார்த்தீங்களா, ஆட்டோ பாக்ஸ் மாதிரி இருக்கா, அப்படியே பாம்பு மாதிரி இருக்கா, இது ஸ்டார் மாதிரி. இது இந்த இது வந்து எங்க அப்பாவுக்கு பிடிக்காது. இந்த கடம்பா குழம்பு பிடிக்கும், இந்த மீனை எடுத்து சாப்பிட மாட்டாரு. என்னன்னு கேட்டா புழு மாதிரி இருக்கு போங்கம்மா அப்படின்னு. இந்த ஓட்டை ஓட்டே இருக்கு பாத்தீங்களா, அந்த மீன் சாப்பிடுவானா. அந்த கொஞ்சம் புளியை கழிச்சு லைட்டா ஊத்திடுவோம், அப்பதான் கொஞ்சம் புளிப்பா இருக்கும். தக்காளி நான் கம்மி பண்ணி தான் போட்டிருக்கேன். ஆஃபா இதுல இல்ல நீ ஆஃப் பண்ணியா? இங்கே வந்து தான் நாங்களே இந்த மீன் கடம்பா எறாலாம் அடிக்கடி செய்கிறது. டெய்லி எப்படியும் வாரத்தில் ஒரு நாளாவது கம்பல்சரி செஞ்சுருவோம் அந்த புதன்கிழமையில். இங்கே சென்னைக்கு வந்து தான் அதிகமாக மீன் இதெல்லாம் கடம்பா எறா அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக சாப்பிட்றோம்னா, ஏன்னா இங்கே ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ஏன்னா கடற்கரை இருக்குல்ல, சென்னையில் கடற்கரை பண்ணுறதுனால மீனெல்லாம் கொஞ்சம் கம்மியானா ரொம்ப கம்மியால மீடியமாக. இப்போ 100 ரூபாய்க்கெல்லாம் எறா கிடைக்கும். 100 ரூபாய்க்கு இந்த கடம்பா 100 ரூபா தான். ஸோ இங்கே அப்படி கிடைக்கும். மதுரையில் இருக்கும்போது எங்கள் அம்மா மீனெல்லாம் ரேராக தான் எடுப்பாங்க. நாங்கள் இறாலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுன்ற மாதிரி தான் மதுரையில் இருக்கும்போது. இங்கே தான் இறான்னு சொல்கிறோம், மதுரையில் வந்து ராட்டுன்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா ராட்டு குழம்பு வைமா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் அங்கே வந்து கிடைக்கும். ரொம்ப நம்ம அப்படியே மட்டன் ரேட்டுக்கு விற்பாங்க, 300 400 அப்படிலாம் வைப்பாங்க. அதை விட சிக்கன் கம்மியாக இருக்கும், முட்டை கம்மியாக இருக்கும், கருவாடு கம்மியாக இருக்கும்ன்றனால நாங்கள் அந்த குழம்பு தான் மோஸ்ட்லி வைப்போம். அப்புறம் மட்டன்ல தலைக்கறி வைப்பாங்க அம்மா ஊர்ல இருக்கும்போது. நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? கொலை பண்ணி தானே குழம்புல கொதிக்குது. தலையை பார்த்துட்டு கொலை பண்ணிடுவாங்க. கொலை பண்ணி தான் அது குழம்புல கொதிச்சு நீ வாயில போட்டு மெல்ற.